ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ கோயம்புத்தூரில் கேபிஆர் ரெசார்ட்டில் இருக்கேன். இந்த கேபிஆர் ரெசார்ட்டுக்கு நான் ஏன் வந்தேன்னா, என்னோட நட்பு அரவிந்த் திவ்யாவோட மேரேஜுக்காக தான் இங்கே வந்தேன் கோயம்புத்தூருக்கு. நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த ரெசார்ட்டை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது வெட்டிங் நடக்க போகிற ஹாலுக்கோ இந்த ரெசார்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். என்னடா அரவிந்த், கல்யாண மண்டபத்துக்கும் நாங்கள் தங்குற இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை, 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸானு கேள்வி கேட்க தோணினாலும் அப்படி கேள்வி கேட்கவே தோணாத அளவுக்கு இந்த இடம் அமைஞ்சுது. ஏன்னா அப்படி ஒரு அமைதியான சூழ்நிலை, அழகான நிலப்பரப்பில் காற்றாலைக்கு பக்கத்தில் சும்மா சூப்பரான ஒரு இடங்க இது. தேங்க்ஸ் அரவிந்த். கல்யாணத்தை முடிச்சுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு மணமக்களுக்கு ஒரு பை பை சொல்லிட்டு அப்படியே நாங்கள் புறப்பட்ட இடம் தான் கோவை டு வால்பாறை. ஆழியார் டேமை தாண்டின உடனே நம்ம கண்ணில் படுற முதல் இடம் மங்கி ஃபால்ஸ். இந்த மங்கி ஃபால்ஸ் அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடலான்ட்டு வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அப்படி நடந்தால் மங்கி ஃபால்ஸ்க்கு அடையாளமே இந்த மங்கிங்க தான். ஸோ அதையும் பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு மங்கி ஃபாலில் என்ட்ரி ஃபீ வாங்குறாங்க. பட் டிக்கெட் தரலை, ஏன்னு கேட்கல. நாங்கள் காசை மட்டும் வாங்கி அவங்க பேக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க. வாங்க, அந்த கதை நமக்கு எதுக்கு. ஐ எம் பேக். இப்போ நான் வந்திருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கிற மங்கி ஃபால்ஸ். ஸோ இங்கேருந்து நான் போக போகிற இடம் வால்பாறை. இது என்ட்ரியில் இங்கே மங்கி ஃபால்ஸ் இருக்குது. இதையும் ஒரு விசிட் அடிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன். வாங்க போவோமா? வாங்க. ரொம்ப நாளாக இந்த மங்கி ஃபால்ஸ் மூடியே கிடந்துச்சான். இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்படி என்ன தான் பராமரிச்சிருக்காங்கன்னு அதையும் பார்த்துருவோம். அருவி நம்ம கண்ணுக்கு எட்டுறதுக்கு முன்னாடியே அதை சத்தம் நம்ம காது கட்டிடுது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. ஒரு கவிதை சொல்லட்டுமா? வெள்ளை நிற துப்பட்டாவை இந்த பாறைகளுக்கு மத்தியில் யார் போட்டது? அடடே, ஆச்சரியக்குறி. இது நீர்வீழ்ச்சி அல்ல, நீரின் எழுச்சி. இதுக்கும் ஒரு ஆச்சரியக்குறி. செம்மையாக குளிருது, செம்ம கிளைமேட் இன்றைக்கி. மங்கி ஃபால்ஸ் பார்த்தாச்சு. குளிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ட்ரெஸ்ஸு வெட்டாச்சுன்னா அப்புறம் திருப்பி போட்டால் குளிர் அடிக்கணும். அதனால் குளிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே வால்பாறை கிளம்புவோமா? வாங்க. இப்படி வாழை பிடிச்சி பாறை மேலே விளையாடுறதால தான் இதுக்கு வால்பாறைன்னு பேர் வந்திருக்குமோ? ஸோ மங்கி ஃபால்ஸ் பார்த்தாச்சு. குளிக்கலை, அவ்வளோதான் ஒரு குறை. குளிக்கலான்னு ஆசை தான், ஆனால் குளிக்க முடியலை. ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடும். ஓகே, இப்போது கார் பார்க்கிங்க்கு வந்தாச்சு. ஸோ கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். செம்ம கிளைமேட்டுங்க, செம்மையாக இருந்தது. மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வால்பாறையை ரீச் ஆகணும். ஸோ அதான் கிளம்பிட்டேன். அப்படியே ஒரு பாயிண்ட்டாக நம்ம சந்திப்போம். வாங்க.
செம்மையாக சிலுன்னு வேறு லெவலில் இருக்குது. மிஸ்ட்டு வண்டி ஓட்டும் போதே அப்படியே மிஸ்ட்டு வந்து மோதுது. சூப்பராக இருக்குது. வா, எப்படி இருக்குல்ல? செம்மையான ஒரு பிளேஸ் வால்பாறை. ரொம்ப நாளாச்சுல இந்த மாதிரி வியூவுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டு, சரி பக்தி பாடல்கிடையே ஒரு லொக்கேஷனை எல்லாருக்கும் காமிப்போம்னு தான் இதை வந்து காட்ட வந்திருக்கேன். பாருங்கள், இங்கு வாகனங்கள் நிறுத்த அனுமதி இல்லை. ஆனால் நம்ம ஆளுங்க இங்கே தான் வாகனத்தை நிறுத்திருப்பாங்க. காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்படியே இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்தேன். கொஞ்ச நேரம் தான் நின்னேன். அதுக்குள்ளே எப்படி நனைஞ்சினே தெரியல. நினைக்க முடியாத அளவுக்கு நனைஞ்சிருக்கேன். வால்பாறை மலை ஏற ஆரம்பித்த அடுத்த செகண்டு காரில் வந்து ஏசியை கட் பண்ணிட்டேன். ஏசியை கட் பண்ணலன்னு வைங்களேன், இயற்கையே என்னை பார்த்து காரி தூக்கிக்கும். ஏன்டா நான் இருக்கும்போது ஏசி எதுக்குன்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி சிலுன்னு இருக்கு. ஏசிக்கு வேலையே கிடையாது. சூப்பராக இருக்கு. மிஸ் பண்ணாமல் அந்த மிஸ்டை எடுங்க. அதாவது வால்பாறை மலை பார்த்தீங்கன்னா பாதை மொத்தம் 40 கிலோமீட்டர் மலை ஏறுறதுக்கு. 40 கிலோமீட்டர் 40 ஏர்பெண்ட் செம பெண்டு. ஆனால் தெரியல அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரோடு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி வந்து கொல்லிமலையை கம்பேர் பண்ணும்போது வால்பாறை ரொம்ப பெட்டராக இருக்குது. கொல்லிமலையில் வந்து உங்களுக்கு ஹைட் அதிகம் எல்லாமே தான் இருக்குது, பட் ரோடு அந்த இருக்குது சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த ஃபீல் நல்லா இருக்குது ஓட்டும் போதே. சரியான மான்சூனில் தான் லொக்கேஷன் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. சென்னையில் கொளுத்துற வெயிலுக்கு இந்த டைமில் பயங்கரமாக கொளுத்துற வெயில் என்னன்னு தெரியல. மே மாதம் வாட்டு பத்தாதுன்ட்டு எக்ஸ்ட்ரா வாட்டிகிட்டு இருக்கு இப்போது வெயில். அங்கே இந்த டைமில் இங்கே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். பட் ஆனால் இங்கே வந்து யோசிச்சதுக்கு மேலே அது பயங்கரமாக இருக்குது. டிசம்பர் மாதம் வந்த ஃபீல் இருக்குது எனக்கு. மக்கள் பணியே மகேசன் பணி. இந்த பனிமூட்டத்தில் நான் இறங்கி நடக்கலைன்னா நல்லாவா இருக்கும்? பணிவன்புடன் மகேசன். ஒரு பாயிண்ட்டு இறங்கி போய் வெளியே ஃபோட்டோ எடுப்போமா? எஸ். இல்லை, செம்ம குளிருங்க. ஃபாக்லேயே ஒரு ஊசி என்ன சொல்லுவாங்க, அது பேர் ஊசி மழையா இல்லை, அதான் நினச்சிட்டே இருக்கும். செம்மையா வா. செம்ம ஸ்பாட்டில் வந்து இங்கே வண்டி நிறுத்திருக்கேன். இந்த இடம் வந்து பேர் ரொட்டி கடையான்.
ரொட்டி கடைனா ரொட்டி கடை இல்லை, இடத்தோட பேர் ரொட்டி கடை. ஆனால் ரொட்டி கடை எதுவும் இல்லை. இது ஏதோ க்ரீனரி ஹோம் ஸ்டே அப்படின்னு எது இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்படியே ஒரு சாய கடை இருக்குது. கோப்பியில் சாய அடித்து பின்ன வண்டி உடைക്കാം. முருகா, வால்பாறையில் ஒவ்வொரு இடமா நாங்கள் தேடி அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில் கண்டுபிடிச்ச இடம் தான் இந்த அன்பு மெஸ்ஸுக்கு மேலே இருக்கிற ஐரா விஸ்டா லக்ஸரி ரூமை. சும்மா போய் பார்ப்போமே எப்படி தான் இருக்குன்னு சொல்லி அரை மனசோட தான் உள்ளே வந்தோம். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா முதல் பார்வையிலே மனசில் பதிஞ்சு போச்சு. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. பொதுவாக முகத்தை பார்க்காதே அகத்தை பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹோட்டலோட முகப்பு என்னை கவர்ந்து இழுத்துருச்சு. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன் ஐரா விஸ்டாவில் தான் ஸ்டே பண்ணுறதுன்னு. காஸ்ட் என்னன்னு கேட்குறீங்களா? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு லக்ஸரி ரூமானு. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் தங்கின இடம் இங்கிருந்து எல்லா ஸ்பாட்டுக்கும் பக்கத்துலேயே அருகாமையிலே இருக்கிறதால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது டெய்லி ட்ராவல் பண்ணேன். பொதுவாக நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து கார் எடுத்துக்கிட்டு வியூ பாயிண்ட் தேடி போவோம். ஆனால் நம்ம தங்கியிருக்கிற இடமே ஒரு வியூ பாயிண்ட்டாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலை அந்த ரூமில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் லட்சணத்தை வச்சு தான் அந்த ஹோட்டலில் தங்கலாமா வேணாமான்னு முடிவே பண்ணுவேன். ஆனால் இந்த ஹோட்டலில் பாத்ரூமை லட்சணமாக வச்சுருந்தாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி. 24 ஹவர்ஸும் பஞ்சமே இல்லாமல் ஹாட் வாட்டர் கிடைக்குதுன்னா விட்டுருவோமா? இதை விட பெரிய ஹைலைட் என்னென்னா நம்ம ரூமில் இருந்து வெளியே அழகாக ரசிக்கலாம். இங்கே பாருங்கள், வால்பாறையில் இருக்க எல்லா ஸ்பாட்டையும் சுற்றி பார்க்க இவங்களே ட்ராவல் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தராங்க. பொதுவாக இங்கே பவர் கட் ஆகாது, அப்படியே ஆனாலும் பவர் பேக் வசதி இருக்குது. இந்த ஹோட்டலோட இன்டீரியரை பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸ்டார் ஹோட்டலுக்கு நிகராக இருக்குது. ஜென்ரலி ஹில் ஸ்டேஷனில் ரூம் எடுத்தாலே பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்காது ஹோட்டலில். அந்த குறை இங்கே இல்லவே இல்லை. செக்யூர்டு கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ டோன்ட் வரி. ஐரா விஸ்டாக்கு என்னடா இவ்வளோ விளம்பரம் பண்ணுறான்னு பார்த்தீங்களா? யான் பெற்ற இன்பம் பெருகை வையகன்ற மாதிரி நான் இந்த ஹோட்டலில் ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக இருந்தேன். ஸோ அதையே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்லேயே ஃபஸ்ட் கிளாஸாக வடிவமைச்சிருக்காங்க இந்த ஹோட்டல் ரூம்ஸை. ஊரை சுற்றி பார்க்குறதா இல்லை இந்த ஹோட்டல் ரூம்ஸை சுற்றி பார்க்குறதான்னு குழப்பமாயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ஹோட்டல் ரூம்ஸை. ஐரா விஸ்டாக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அன்பு மெஸ் இருக்குது. ஸோ 6 படி இறங்கினா நல்லபடியாக சாப்பிட்லாம். அப்படி ஒரு டேஸ்டி ஃபுட்டு கிடைக்கும் கீழே. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்டில் இந்த ரூம் அமைஞ்சதால் எனக்கு இந்த ரூமை மிஸ் பண்ண எனக்கு மனசு கேட்கல. ஸோ நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஹோட்டலை பற்றியும் ஹோட்டல் ரூம்ஸை பற்றியும் நிறையவே பேசிட்டேன். நீங்கள் வால்பாறை ட்ரிப் பிளான் இருந்தால் டோன்ட் மிஸ் இட். இந்த ஹோட்டலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. லேட் லஞ்சு, அதுவும் ஹெவியாக சாப்பிட்டதால் நைட் டின்னரை ஸ்கிப் பண்ணிட்டோம். சரி, காலையில் எழுந்து ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலான்ட்டு அலட்சியமாக இருந்துட்டோம். ஆனால் மணி 12 o'clock இருக்குங்க. சரியான பசி. எனக்கு மட்டும் தான் பார்த்தா கூட இருக்கவங்க எல்லாருக்கும் பசி. சரி வா போய் சாப்பிட்டு தான் வருவோம். ஏதாவது பழம் கிடைக்காதா இந்த காட்டில்? ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஏய், யானையோட சவுண்டு தானே? ஏய் ஆமாண்டா. ஏய் யானை தான்டா, இங்கே தான்டா, இங்கே இருக்கு. రే ఒక్కసారి బండి ఆపరా, వీడియో తీద్దాం రారా, బయటికి వెళ్ళి తీద్దాం రా. మళ్ళీ కానీ ఛాన్స్ దొరకదురా, మంచి వ్యూస్ వస్తాయిరా, థ్రిల్లింగ్ కొట్టదురా. அந்த ஜெமினி டிவி ஆஃப் பண்ணுறா. டேய் மாட்டணும், யானைகிட்ட மிதி வாங்கி செத்துருவோம். கிளம்புடா டேய், சீக்கிரம் போடா. இருட்டில் எங்கிருந்து வரும் தெரியாதுடா. டேய் கிளம்புடா, வாடா. கடவுளே, எங்களுக்கு பசின்னு வந்தா இப்ப யானை பசி எங்களை அனுப்பிச்சிருக்கியா? மச்சி ஹெட்லைட்டை டிம் பண்ணு. ஜி வண்டி சவுண்டு லைட்டை பார்த்து கிட்ட வந்துடும்டா. சீக்கிரம் வர்றா, மைரோட்டு போயிடலாம். சீக்கிரம் வர்றா. இருடா பதறாத. ஏய் இருட்டுல எங்க இருக்குன்னு தெரியலடா, வந்ததுன்னா செத்தோம். ஏய் அந்த வாட்டர் பாட்டில் எடு. ஏய் பாத்திரடே டெட் எண்டா இருக்கு புதுரா. ரைட்டு திருப்பு. இல்லை மச்சான், விநாயகா காப்பாத்து. மச்சான் இங்க தான பக்கத்துல எங்கேயோ இருக்கு. రే నేను చెప్పానా, கூப்பிடுறா அவனை. చూడు ఎందుకే అటు చూడు. நீ மூடு. வண்டி வேகம் ஓடுறா, வேகம் ஓடுறா. நிட்டாதடா, வேகம் ஓடுறா. யானைகிட்ட மிதி வாங்கி சுத்துருவோம்டா. రే ఎందుకురా ఇలా భయపడి సస్తారు? ట్రిప్స్ అంటే ఇలాంటి సాహసాలు చేయాలరా? ఏంద్రా మీరు అందరూ?
ச்சே. ஏய் ஜாகிரே, அவன் வாயை திறந்தானா உனக்கு தான் அடி விழுன்னு சொல்லிட்டேன். எப்பா டேய் செஞ்சுக்காரோ கொஞ்சம் திருவாய் கொஞ்சம் நேரம் முடிதான் வாயேன். அதனால எனக்கு அடி விழும் போலகுது. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நைட்டு நடந்த கலவரத்தில் அப்படியே கலகலத்து போயிட்டேன். இன்றைக்கி வால்பாறை செகண்ட் டே. நேற்று யானைக்கிட்ட மாட்டியிருந்தா லாஸ்ட் டே. கொழுப்பெடுத்து அந்த நேரத்தில் போனது யார் தப்பு? எங்கள் தப்பு தானே. சரி, டீ குடிச்சிட்டு அடுத்த வியூ பாயிண்ட்டு போவோம் வாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போக போகிற இடம் வால்பாறையிலே முக்கியமான உயரமான இடம் தலனார். அங்கே தான் இப்போ கிளம்பிட்டோம். ஏய், அங்கே பாரு புள்ளிங்கள. டேய் மச்சான் நேத்து நைட்டு இவனா நம்மள அழ விட்டுருக்கான். பெரிய ஜிடி நாயுடு கண்டுபிடிச்சிட்டான். டேய் சேம் வாய்ஸ்ரா. டேய் அதே வாய்ஸ்ரா. இப்படியே பேசிட்டு இருந்த யானை மிதிக்காது, நான் மிதிப்பேன். அப்படியே பனித்திரியை கிழிச்சுக்கிட்டு தலைநாரை நோக்கி